ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்வீட் கார்ன் கிச்சன். இன்றைக்கி ஒரு vlog தான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் டைம் vlog போட்டிருக்கேன். உங்களுக்கு vlog மாதிரி பார்க்க பிடிக்காதுன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இன்றைக்கி ஒரு மார்னிங் ரொட்டீன் எப்படி போச்சு அதை பற்றி தான் ஷேர் பண்ணியிருக்கேன். காலையில் எழுந்திரிச்சோமே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு டீ போட்டு குடிச்சிருவோம். எங்கள் வீட்டில் எப்போவுமே பசும்பால் தான் வாங்குவாங்க. இதை ஃபஸ்ட் டைம் பாக்கெட் பால் யூஸ் பண்ணியிருக்கேன். டீ நான் போட்டு வச்சுருவேன். வேணுங்கிறவங்க சூடு பண்ணி குடிச்சுக்குவாங்க. இப்போ நான் எனக்கு மட்டும் ரெடி பண்ணியிருக்கேன். இன்றைக்கி மார்னிங் ரொட்டீனில் ரொம்ப சிம்பிளாக பிரேக்ஃபாஸ்ட் எப்படி ரெடி பண்ணுறது அதை பற்றி தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கிச்சன் ரிலேட்டட் வீடியோஸ் வேணும்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம், வேறு வீடியோஸ் பார்த்துக்கோங்க. நான் ஆன்லைனில் இந்த மாதிரி ஸ்டோரேஜ் பாக்ஸ் வாங்கியிருந்தேன், வெஜிடபிள் ஸ்டோரேஜ் பாக்ஸ். உங்களுக்கு இது வேணும்னா நான் லிங்க் ஷேர் பண்ணுறேன். காலையிலேயே அம்மா கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அது ஸ்டோர் பண்ணி வைக்கலான்னு இது எடுத்திருக்கேன். இது நான் ஆல்ரெடி வாஷ் பண்ணி தான் வச்சுருக்கேன். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதுவும் நான் ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கியிருந்தேன். இது ஒரு 4 சேர்ந்து வரும். பாக்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது. வெஜிடபிள்ஸ் ஒரு 1 வீக் மேலேயே நல்லா தாங்கும். எப்போவுமே நம்ம காய் வாங்கிட்டு வந்தோம்னா அதை நாங்கள் வாஷ் பண்ணிடுவோம். வாஷ் பண்ணிவிட்டு தான் அப்புறம் ஸ்டோர் பண்ணி வைப்போம். வீக்லி ட்வைஸ் தான் வெஜிடபிள்ஸ் வாங்குவோம். இதை அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சிடலாம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே. சில பேர் ஃப்ரிட்ஜில் 1 வீக் ஸ்டோர் பண்ணி சாப்பிடுவாங்க. எங்கள் வீட்டில் அப்படிலாம் கிடையாது. வீக்லி ட்வைஸ் மட்டும்தான் வெஜிடபிள்ஸ் வாங்குவாங்க. சம்டைம் டெய்லி மார்னிங் தான் வாங்குவாங்க. இந்த பாக்ஸ் உங்களுக்கு வேணும்னா லிங்க் கொடுக்குறேன், பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா இந்த செல்ஃப்லாம் ரொம்ப டஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதனால் இதை க்ளீன் பண்ணிடலான்னு எடுத்து வச்சுருக்கேன். கீழே இருக்க பாக்ஸ்லாம் நான் வேஸ்ட்டு பாக்ஸ் தான். நான் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ண பாக்ஸ் எல்லாமே கீழே தான் ஸ்டோர் பண்ணுவேன். இப்போ இதெல்லாம் தனியாக எடுத்து வைக்கணும். இது மந்த்லி ட்வைஸ் நாங்கள் க்ளீன் பண்ணுவோம். எப்போவுமே அம்மா தான் பண்ணுவாங்க. சரி இன்றைக்கி நான் பண்ணலான்னு பண்ணுறேன். இது நல்லா கூட்டி விட்டுட்டு ஈரத்துணி போட்டு தொடச்சி எடுத்துருவேன். இது நான் மாடுலர் கிச்சன், கபோர்டு எதுவுமே கிடையாது. அதனால் கொஞ்சம் பார்க்க அப்படி தான் இருக்கும். நல்லா ஈரத்துணி போட்டு நல்லா தொடச்சிருவோம். தொடச்சிட்டு இது ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் பார்த்துட்ருக்கேன் ஆன்லைனில் வேறு ஏதாவது ட்ரே மாதிரி வாங்கலான்னு யோசனை பண்ணிகிட்ருக்கேன். இது ரெண்டல் ஹோம் தான். ஸோ ட்ரே இதெல்லாம் வாங்கினோம்னா அது வேஸ்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். நான் இந்த மாதிரி துணிப்பை ஒன்று இருந்துச்சு, அதை கட் பண்ணி தான் அதில் அடியில் போட்டிருக்கேன். பிளேட்டெல்லாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா தான் நான் காய்கள் அதில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ முந்தியை விட இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப போர் அடிச்சுன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் vlog ஃபஸ்ட் டைம் போட்டிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் மார்னிங் ரொட்டீனில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரெடி பண்ணி இட்லி தான் ரெடி பண்ணியிருந்தாங்க. எப்போவுமே அம்மா தான் பண்ணுவாங்க. நான் சரி இன்றைக்கி நான் பண்ணலாம் அப்படிங்கிறக்காக நானே பண்ணி எடுத்திருக்கேன். இட்லிக்கு தொட்டுக்க இது கூடவே ஆனியன் சட்னி தான் நான் அரைச்சேன். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சிம்பிளான ரெசிபி, ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப மெனக்கட்டு ரொம்ப நேரம் எடுத்துக்கிறாது. ரொம்ப சீக்கிரமாகவே செஞ்சிடலாம். இது ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் எப்போவுமே கொஞ்சமாக இன்க்ரீடியன்ட்ஸ் எடுத்துகிட்டு அதில் தண்ணி நிறையா சேர்த்துப்போம். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சட்னி சூப்பராக இருக்கும்.
இப்போ இதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த vlog பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.